பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நம்ம எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும்? இந்த பூமியில் நம்ம வாழுகிற போது கிருபை, நியாயம், நீதி இது எல்லாம் பண்ணுகிறது கர்த்தர் தான் என்று அறிந்து உணர வேண்டும். ஏன்னா நம்ம கிருபையினால் வாழுகிறோம். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். அதுபோல் அவர் நியாயம் செய்கிற தேவன். ஏசப்பா கிட்ட பட்சபாதம் கிடையாது. ஏசப்பா நீதி உள்ள தேவனா இருக்கிறாங்க. ஒருவேளை ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒருவர் வந்து அவங்களோட பொருளை எல்லாத்தையும் அபகரித்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைனாலும் அவர் நீதி செய்கிற தேவன் அவங்களோடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனால் இது எல்லாம் அவங்களுக்கு யாரோ ஒருவர் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏசப்பா கிருபை பாராட்டுவாங்க. அப்போது இது எல்லாம் செய்கிறது ஏசப்பா தான் என்று அறிந்து உணர்ந்து கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம எப்படி கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும்? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நமக்கு கிடைக்க வேண்டிய கிருபைகள், நியாயங்கள், நீதிகள் இது எல்லாமே ஏசப்பாவால் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம அறிந்து உணர்ந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம மேன்மை பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, இனி நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஏசப்பா தான் நமக்கு கொடுக்குறாங்கிறத அறிந்து நம்ம கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம். God bless you. Have a nice day.